இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுங்க. 24 மணி நேரமும் அவங்க வெட்டியான் வேலை செய்கிறாங்க சுடுகாட்டில். அவங்க கணவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்க மனைவிமார்கள் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சேலம் மாநகரில் கிட்டத்தட்ட 6 வெட்டியாங்க பெண் வெட்டியானர்களாக இருக்காங்க. அதில் 4 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. மீதி எல்லாம் ஆண்கள் தான் வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப மன இறுக்கத்தோடு இந்த சுடுகாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரே ஒரு நாள் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டேன். இந்த மாதிரி விமான பயணம் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிக்க வரீங்களா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வரேன்னு சொன்னாங்க. அதுலேருந்தே தெரியுது இவங்க எவ்வளோ மன இறுக்கத்தோடு வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. தேவைகள் நிறையா இருக்குது அவங்களுக்கு. அதனால் இவங்களை ஒரு நாள் விமான இன்ப சுற்றுலா நாங்கள் கூட்டிகிட்டு வர்றதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே சேலத்துலேருந்து பெங்களூர் சார். ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக 2 நாள் பிளான் பண்ணோம். அப்போ மாற்றம் சிவா அவங்க சொன்னோம், அண்ணன் 2 நாளாக பிளான் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இவங்கள்ட்ட கேட்டோன்னா ஒரு நாளைக்கு மேலே முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா இங்கே பாடி அது வரும் அப்படி, அதனால் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு நாள் மட்டும் அவங்க வர்றதுக்கு சம்மதிச்சாங்க. இந்த ஒரு நாள் அவங்க கூட சந்தோஷமாக நாங்களும் அவங்க கூட சுற்றுப்பயணம் போகிறோம். இதுதான் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சந்தோஷம், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் சார். நாங்கள் காக்காயம் சுடுகாடுங்க. என் பேர் கமலா. பெஞ்சாமின் அண்ணன் ஏற்கனவே 2 பாடிக்கு வந்திருக்காரு. பிளேட்டில் போகலாமா, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் சுடுகாட்டுக்குள்ளேயே இருக்கீங்கல்ல, நீங்கள் வெளியில் போனால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் நேரில் பேசினார். அவர் ஏற்கனவே வந்ததுனால நான் பேசினேங்க. சரிண்ணா நான் வரேன், இங்கே உள்ளேயே இருக்கோம், நானும் வெளியில் எங்கேயும் போகிறதில்ல, நானும் பிளேட்டில் வரேன் அப்படின்ட்டு சொன்னேங்க. சொல்லி ஆதார் கார்டு கொடுத்தேன். அவர் செல்லில் பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ நேரில் கொண்டு வந்திருக்கேன். இல்லை, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. என்னை ஒரு சில இடத்துல கேவலமாக தான் நினைச்சாங்க. அதாவது நான் பேசுறது, இப்படி தலையாட்டி பேசுறது, நான் இப்படி நடந்து போறது, நீ ஆக்ட் பண்ற, சினிமாவுக்கு போயிருந்தா நீ ஆக்டிங் கொடுத்துருக்கலாம், தலையாட்டி பேசாத, எங்களுக்கும் தெரியும், ஒரு மாதிரியா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால என்னை ஒரு மாதிரியா பேசினாங்க. அது இன்னைக்கு எனக்கு நான் பேப்பர்லயும் டிவிலையும் வெளியில வரதுனால எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. என்னை கேவலமா பேசுனவங்க என்னை பார்ப்பாங்க, நாளைக்கோ இன்னைக்கு சாயந்தரமா என்னை பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வெளி உலகத்துக்கு வந்திருக்கேன். சுடுகாட்டுக்குள்ள நான் யாருன்னு இன்னும் தெரியாது எனக்கு. இல்லப்பா, நான் பிளேட்ல போறது இதுதான் ஃபர்ஸ்ட். நான் ட்ரெயின்லயும் போனதில்ல, பஸ்ல போயிருக்கேன், 2 வீலர்ல போயிருக்கேன். இப்போ எங்க அம்மா இறந்ததுலேருந்து அதுவும் போற வாய்ப்பே எதுவுமே இல்லை. 2 வீலர்ல இங்க லோக்கல்லே போவே வருவேன், பஸ்ல கூட போற வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேலை அப்படி பார்த்தாகணும். நம்ம 24 மணி நேரங்கிறதுனால நம்ம வேலை பார்த்தாகணும். எனக்கு மனசுல சந்தோஷமா தான் இருக்கு. தரையில நடக்கிறத விட மேலே பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கற்பனையா சந்தோஷமா தான் இருக்கு. எப்படி இருக்குமோ, மேலே பறக்கிற மாதிரி இருக்குமா, அதாவது மேலே பிறக்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியல. மனசு சந்தோஷமா தான் இருக்கு. நம்மளும் பிளேட்ல போக போறோம் அப்படிங்கறதுனால. பிளேட் நான் டிவியில தான் பார்த்துருக்கேன், செல்லுல தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. இன்னைக்கு தான் முதன் முறையா நான் பிளேட்ல நேரில் பார்க்க போறேன், அதுல பயணம் செய்ய போறேன். முதல் பயணமா இன்னைக்கு தான் நான் செய்ய போறேன். 30 வருஷமா குளியாற்ற வேலை தான், அதில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே வேலை பார்த்துக்கிட்டுக்குள்ள இவர் கேட்டாருங்க, நம்ம காசி அப்துல்லா, அவர் கேட்டாருங்க, இது மாதிரி உங்களுக்கு உதவி பண்ணுறாங்கிறாங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டார். சார் நான் வரோம் அப்படின்னும். என்ன உதவி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இது மாதிரி எங்கேயும் போகிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குதான்னு கேட்டார். ஆமாம் சார், நாங்கள் ஏரோப்ளானில் போகிறது ஒரு ஆசை, நாங்கள் குழி வெட்டுறதோடு சரி, வேறு எங்கேயும் போகிறதில்ல, மேலே பறக்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னும். சரி அது மாதிரினா வரீங்களான்னு சொல்லி 1 மாதத்துக்கு முன்னால் கேட்டாருங்க. சரி வரோம் சார் என்ன. அது இப்போ தான் கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் ஏறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நாங்கள் எப்படி ஏறணும்னு இன்னும் போனதில்லை சார். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நேரம் ஆனால் பறக்கிறது தான் பார்த்துக்கிறோம். நாங்கள் நிற்கிறது கூட போய் பார்த்ததில்லை, இன்னும் போனதில்லைங்க. இங்கே மேலே பறக்கிறது மட்டும் பார்த்துருக்குறோங்க. இன்றைக்கி ஏறுதுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குதுங்க. நான் எப்படி ஏறதுன்னு எங்களுக்கே தெரியாதாங்க போனது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கய்யா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏரோப்ளான்லேயே அங்கே போய் நேரில் பார்க்கல, பறக்கிறது தான் பார்த்துருக்குறோம். நம்ம ஏறணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போகலான்னு ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இங்கே எடுப்போம் சார், இங்கே எடுப்போம் சார், ஃபோட்டோலாம் எடுப்போம். இந்த நாள் எப்படி உங்களுக்கு இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்பயுமே இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு இருக்குங்க. கூட்டு போறோன்னு உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க.
போய் பார்த்துட்டு எப்படி என்னன்னு தெரிஞ்சுட்டு சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.